ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் உயர்ந்த மலையாக இருக்கக்கூடிய ஹிமாலய பர்வதம், காளிதாசன் கொண்டாடின ஹிமாலயம். இந்த ஹிமாலயத்தில் உதித்தவள் தான் கங்கை. அவளை ஒரு பெண்ணாகவும் உமா ஹைமவதின்னு சொல்லக்கூடிய பார்வதி காட்டது கேள்வியோட ஆரம்பிச்சுள்ளேன். இந்த உமாங்கிற அம்பாள் ஹைமவதியா உபதேசம் பண்ண உபனிஷத் எது? கேள்விப்பட்டிருப்பேன். எங்கேயாவது ஒரு உபனிஷத்துல அம்பாள் பேர் வரும். கேனோபனிஷத்னு பேரு. அதாவது தசோபனிஷத்துன்னு பெரியவாள்லாம் பாஷ்யம் பண்ணுவா. ஈஷா கேன கட பிரஷ்ன முண்டமாண்டூக்கிய தைத்திரேய ஐத்திரேய பிருகதாரண்யக ஸ்வேதாஸ்வதர, அப்புறம் சாந்தோக்கியம் மகாநாராயணம் சுபால கௌஷிதாக்கி மாந்திரிகம், 15 உபனிஷத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுல கேனோபனிஷத்துல உமா ஹைமவதீன் அப்படின்னு அந்த அம்பாள் உபதேசிப்போம். அப்போ இந்த ஹிமவானுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய ஹைமவதி, ராகங்கள்ல ஒரு ராகம் உண்டு, ஹேமவதின்னு ஒரு ராகம் உண்டு. இந்த கீர்த்தனை யாருக்கா தெரியுமா? பாட்டு தெரிஞ்சவர் நிறைய வித்வான்கள் விதுஷிகள்லாம் இருக்காளே. ஹேமவதி என்ன பாட்டு? வெரி குட். ஸ்ரீகாந்திமதின்னு ஒரு கீர்த்தனை தீட்சிதர் ரச்சனை பண்ணார். அது ஹேமவதி ராகம். அப்பேற்பட்ட இந்த ஹிமவானுக்கு ஒரு பெண் கங்கை, ஒரு பெண் அம்பாள். அதனால நம்ம புராணங்கள் எல்லாம் பார்த்தேன்னாலே ராஜாக்கள் நிலத்துல இருந்திருப்பா. கோசல பிரதேசம், மகத பிரதேசம், சேதி தேசம், விதர்ப தேசம், அந்த மாதிரி நிலத்துல லேண்ட்ல இருந்திருப்பா. ஆனா முனிவர்கள்லாம் கொஞ்சம் இது மாதிரி ரொம்ப ஒரு நிசப்தமா இருக்கணும், கூல் ஏரா இருக்கணும், பியூர் ஏரா இருக்கணும்னா ஹிமாலய பர்வதத்துக்கு வந்துதான் அவள்லாம் தவமே பண்ணுவான். அப்பேற்பட்ட ஒரு ஹிமாலய பர்வதத்தின் ஒரு பகுதி. ஏன்னா இட் இஸ் a range இல்லையா? ஹிமாலயாஸ் இஸ் a range. அது ஒரு மாதிரி மயான்மர்லேருந்து ஆரம்பிச்சு டிபேட் ஆரம்பிச்சு அருணாச்சல் பிரதேசம் போயிட்டே இருக்கும். இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் உண்டு. ஒரு உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் வரைக்கும் போகும். அவ்வளவு ஒரு பெரிய தொடர்மலை. இதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டும்பா. ஏன்னா இதுதான் கிட்டத்தட்ட சீலிங் மாதிரி அவ்வளவு உயரம். நேற்று வரும்போது கூட விமானத்தை பார்த்தா சொன்னா பாருங்க, இந்த இடத்துல மவுண்ட் எவரெஸ்ட் தெரியுது, கஞ்சன்ஜுங்கா தெரியுது, எல்லாம் சொன்னா. அப்பேற்பட்ட ஒரு ஹிமாலய பர்வதத்துல இருக்கும். ரிஷிகள்லாம் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு மலை சிகரத்துல ஏதாவது ஒரு குகையில இருப்பாளோன்னு ஒரு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சிகரத்தில் இன்னொரு சிகரத்தில் பிறந்த, இப்ப நம்ம பூட்டான்ல இருக்கோம், கொஞ்சம் அப்படியே நீங்க உத்தராகண்டுக்கு போனேன்னா மானான்னு ஒரு கிராமம், பத்ரிகாசிரமத்துக்கு மேல, அங்கதான் வியாசர் பிறந்தார். வியாசர் பிறந்து வளர்ந்து, அவர் பிறந்தது யமுனா தடாகத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவுல, ஆனா அங்க வளர்ந்தது பெரும்பாலும் அங்க. அவர் கிரந்தம் ரச்சனை பண்ண இந்த மகாபாரதத்தின் ஒரு அங்கம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் செஞ்சோம். இப்போ ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சஹஸ்ரத்தின் 11வது பத்ததி சஞ்சார பத்ததி. சஞ்சாரம்னாலே சஞ்சாரம் பண்றது. எல்லாரும் உங்காத்துல எங்காவா போயிருக்கானா? சஞ்சாரத்துக்கு போயிருக்காம்பா. நீங்களாம் பூட்டானுக்கு வந்திருக்கேன் இல்லையா? சஞ்சாரத்துக்கு வந்திருக்கேன். அதனால இந்த சஞ்சார பத்ததி, பெருமாள் எவ்வளவு அழகா சஞ்சாரம் பண்றாரு, எவ்வளவு அழகா நடக்கிறாருங்கிறது தான் 11வது பத்ததி சஞ்சார பத்ததி. சஞ்சார பத்ததியில 50வது ஸ்லோகம், மொத்த கணக்குல 310வது ஸ்லோகம். பரிசர உபயாதா பாதுகே பஷ்யமாதஹ கரண விலய கேதார் காந்திஷிகே விவேகே புருஷமுபனயந்தி புண்டரீகாக்ஷமக்ரே புனருதர நிவாச க்லேஷ விச்சேதனம் நஹ. மாதவ் பாதுகே, மாதாவான பாதுகையே. நல்ல ஒரு பர்டினன்ட் கொஸ்டின் 2-3 பேர் கேட்டா. பாதுகையை தேவின்னு சொல்றது சிறந்ததா? ஆஃப்டர் ஆல் அது ஒரு கான்வென்ட் பிரெட் மாடர்ன் எஜுகேஷன்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற உங்க குழந்தைக்கோ பேரன் பேத்திக்கோ நீங்க பாதுகான ஹாட் பார்ட்டி, that is to be kept in the shoe stand. You are calling her Devi. What's wrong with you? Come on அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உபன்யாசங்கள்ல, ஆனாலுமே சொல்றேன். சேதன வஸ்து அச்சேதன வஸ்துன்னு பேதம் உண்டு. நமக்குள்ள சேதனம் தான், ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மா இருக்கிறதுனாலதான் நான் ஏதோ கரண கலைவர யோகம், ஏதோ கரணங்களால பேசுறேன், நீங்க உங்க கரணங்களால கேட்கிறேன், காப்பியை குடிக்கிறேன், வரேன், இதெல்லாம் சேதனத்துக்கு தானே உண்டு. அச்சேதனம் இப்போ இப்போ மக்குக்கு அச்சேதனம் தானே, அதுக்கு சைத்தன்யம் இருந்தா அதே காப்பியை குடிச்சிருக்கும்.
அதுக்கு இல்லையே, அதனால அச்சேதனமா இருக்கு. அப்போ பாதுகையும் அச்சேதனமான்னு கேட்டா, பேத பிரகாரம் பார்க்கும்போது, வஸ்து பிரகாரம் பார்க்கும்போது அது அச்சேதனம் தான். That lacks knowledge, or that lacks the ability to be the substratum to attributive knowledge. இப்படிதான் philosophy எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்டா அதை சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் குழப்பணும், அப்பதான் வித்வான்னு ஒத்துப்பா. அதனால it lacks the ability to be the substratum to attributive knowledge. தர்மபூத ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய தன்மையை இழந்திருக்கக்கூடிய வஸ்துக்கு தான் அச்சேதனம்னு பேரு. அது அச்சேதனம் தான். ஆனால் நம் பெரியோர்களின் சம்பிரதாயத்தில் எப்படின்னா, பெருமாள் அவதாரங்கள் எடுத்தாலோ அல்லது மக்னான் உத்தரதே லோகானு காருண்யாது சாஸ்திரபாணினான்னு பகவான் ஆச்சாரிய ரூபத்துல வரும்போது, பகவானோடு ஆச்சாரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கும் சைதன்யம் உண்டானாமா இது தெரியும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருஷூர் ஒருத்தராத்துக்கு போவேன். யாரும் திருஷூர்காரா இருப்பீங்க? ஓ, அங்க இருக்காரு சுவாமி. பூங்குன்னம்னு ஒரு இடம் உண்டு. அங்க வந்து அந்த கிராமத்துல போய் உபன்யாசம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ஆப்தாள் அங்க இருக்கா. நான் ஒரு 10 வருஷமா அடிக்கடி போவேன், உத்தராத்துக்கு போவேன். அவ மகாபிரிவா கிட்ட ரொம்ப ஒரு அபிமானம். உள்ள முதல் தடவை போன உடனே அவருடைய கண்ணாடியை கொடுக்கும் போது பதி பத்னி 2 பேரும் கையில பிடிச்சிட்டு வந்து ஒரு குழந்தை எப்படி கொடுப்போம் அந்த மாதிரி கொண்டு கொடுத்தா. இது என்ன சுவாமி வருதுன்னு பார்த்தா கண்ணாடி. கண்ணாடியை கொடுக்கறதுக்கு நீங்க 2 பேரும் அது என்னமோ திருப்பல்லக்கரை எழுந்தருளை பண்ணி கொண்டு வர இடையே இது என்னன்னா மகாபெரிவாளுடைய கண்ணாடினா. அப்ப பாருங்க, பெரியவாளோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடிங்கிற அச்சேதன வஸ்துக்கு எவ்வளவு பிரதானம். நமக்கு அப்படிலாம் இல்லையே. இப்ப நம்ம மாத்து குழந்தை நீ செருப்படுத்தினுவானா அதை 2 கையாலையும் பிடிச்சிட்டு ஒரு பஞ்சாதி 2 கூட்டணும், அதை நீயே போட்டு கொண்டுரும், தொடக்கூட தொடாது இல்லையா? அப்படின்னா ஒரு மகாபுருஷாவோட சம்பந்தப்பட்ட ஒரு அச்சேதன வஸ்துக்கு கூட முக்கியத்துவம் சேரும். இப்போ மனுஷாளா பிறந்த ஆச்சாரியாளுக்கே அப்படின்னா சர்வலோகேஸ்வரனுக்கு சேராதா? அதை முதலில் காண்பித்தவர் பரதாழ்வான். பரதன் ராமன் வந்து ஏப்பா வசிஷ்டர் சொல்லியிருக்காரு எடுத்துன்னு போனா அவர் போட்டுல போயிருக்கணும், தலையில வச்சுன்னு போனான். ஏன்னா ஒரு மகுடம் சூட்டி கொண்டார் போலே சென்றார். அதனால பாதுகா என்பது பாதுகா தேவி. இன்னொன்னு சம்ஸ்கிருதத்துல அது அது ஒரு 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 டெக்னிக் என்னன்னா, ஒரு சப்தத்துக்கு ஜெண்டர் சொல்றது. யூ டோன்ட் லுக் இன்டு அதுக்கு எக்ஸ்எக்ஸ் அலீல் இருக்கா, XY இருக்கா அப்படின்லாம் நீங்க வந்து பாதுகைக்கு பார்க்க மாட்டீங்க. பாதுகா அவ்வளவுதான். ஆகாராந்த வாச்சியம் ஸ்திரீலிங்கம் தான். ரமா, உமா, சௌமியா, கீதா, சீதா, பாதுகா ஆயிடுதா? பாதுகா தேவி. சீதானா சீதா தேவிங்கிற இல்லையா? பாதுகானா பாதுகா தேவி. தயானா ஒரு குணம், தயா தேவி. இப்போ இதுக்கு அலகாரிக்கல் அப்ரோச்னு பேர் இங்கிலீஷ்ல. இப்போ சில டிராமாலாம் எப்படி இருக்கும்னா, கோபம் பேசுறது பாரு. நீங்க என்ன கோபம் எப்படி பேசும்? கோபமே வடிவெடுத்தால் ஒருத்தர் எப்படி பேசுவாரோ கோபம் பேசுவார். அப்படிதான். அந்த மாதிரி இந்த அலகாரிக்கல் அப்ரோச்னு சங்கல்ப சூரியோதயம்னு தேசிகர் ஒரு நாடகம் எழுதினார். அல்ல யாரெல்லாம் கதாபாத்திரம் தெரியுமோ? காமக்ரோத லோபமோகம் மதவாத்சரியங்கள் தான். காம குரோதத்தை கூப்பிடும். குரோதம் நீ ரொம்ப கோபப்படுற அப்படின்னு காமம் சொல்லும். நீங்க இந்த கேரக்டர்ஸே குவாலிட்டிஸ் தான். அப்ப தயான்னு பெருமாளுக்கு ஒரு குணம் இருக்குன்னா அது தயாதேவி. பெருமாள் தரித்திருப்பது பாதுகானா அது பாதுகா தேவி. 2வது பாருங்க, ஆணோ பெண்ணோ. இப்போ இந்த ஜிம் அப்புறம் அந்த ஒரு நுரையில ஒன்று வே புரோட்டீன், அது இப்படி இப்படி குளிக்கின்றே இருக்கணும். வங்க கடல் கடைந்த மாதவரை கேசவரை குளிக்கின்றே இருந்தேன்னா அப்போ அதை அப்புறம் அதை ஸ்வீகாரம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ பகவத் பிரசாதமா. அப்போ என்னன்னா பகவான் வந்து நமக்கு மசில்ஸை கொடுப்பார். அப்போ வந்து அது 6 பாகமா பிரியும். அதுதான் 6 பேக்ஸ்ன்னு பேரு. அதனால வந்து அத்தளை வித்தளை சுத்தளை ரசாத்தளை தலாதளை மகாதளை பாதாளம்னு அது பிரிஞ்சு அப்புறம் அந்த மாதிரி ஜிம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ பார்த்தாலும் அப்படி இருக்கேன்னா இல்லவே இல்லை. நான் உட்காந்து என்ன முளை குழம்பு சாப்பிட்டு இன்னைக்கு வந்து காத்தால பொங்கல் வேற கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. அதனாலதான் ரொம்ப டேஞ்சர். பொங்கலை சாப்பிட்டுட்டு உபன்யாசம் கேட்டேன்னு வச்சுக்கோ. அதனால கேட்டுட்டு பொங்கல் அப்புறம் நீங்க அது போற வழியில எங்க தூங்குற இடம் தூங்குங்க. இப்போ என்னன்னா இந்த ஜிம்முக்கு போற வாழலாம் போட்டோ போடும் போதே நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மலையா வரும். ஹிமாத்ரி ஹிமாச்சல் அப்படி கீழே இறங்கி அப்புறம் அப்படியே அவ உடம்பெல்லாம் முறுக்கி பாப்பாருங்க. இந்த வீடியோ இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி பண்ணுவா. அப்ப என்னன்னா வி ஷேப் வரணும்பா. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து அகண்டு இருக்கணும், அந்த இடை வந்து சிரித்து இருக்கணும், வீயா அப்படி இப்படி வரணும். இந்த ஃபனல்ல வரா மாதிரி வரணும். கரெக்டா? அப்போ ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரப்படி பார்த்தேன்னா அது பற்றி டோன்ட் வரி அபவுட் தட். அது என்னன்னா அது ரூல் புக் இருக்கு, அழகுக்கு இப்படி எல்லாம் இருக்கணும்னு.
இப்ப பார்த்தேன்னா தோல் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அண்டு இருக்கணுமா, மார்பகங்கள்லாம் இடை சிறுத்து இருக்கணுமா, திரும்பி கீழே பெருத்து இருக்கணுமா. அது என்ன தைடே, இந்த கார்டியோ எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண தைஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அது ஒண்ணு உண்டு, காலுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி அப்புறம் கீழே அண்டு இருக்கணுமா, பெருத்து சிறுத்து பெருத்து இருக்கணும். இப்படி நீங்க பாதுகையை பாருங்க, மேல அண்டு இருக்கும், இடையில சிறுத்திருப்பள், திரும்பி பெருத்திருப்பள். அதனால அப்படி இருக்கிறதுனால அதுவும் பாதுகாதேவி என்றும் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அதனால ராமர் பாதுகையை பரதன் தரித்தான், பெருமாள் பாதுகையை நம்மாழ்வார் தரித்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது நீங்க புரிஞ்சுண்டாதான் பாதுகா சகஸ்ரம் புரியும். காட்டால கொஞ்சம் கஷ்டம்தான். முதல் கிளாஸ்லயே டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லாம் ஸ்கூல்ல வச்சான்னு வச்சுக்கோ, நல்ல போட்டு அடிச்சுக்கலாம் போல இருக்கும். காலங்காலத்தால உட்காந்து ஹைலைட், இன்வர்ஸ், லாகரிதமிக், அல்ஜிப்ராய்க், ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்பொனென்ஷியல், u by v ரூல், v into du minus u into dv by v, இதெல்லாம் ஸ்கொயர்லாம் காலங்காலத்தால சொல்றது கஷ்டம். அதனால வேற வழி இல்லை. இப்போ வந்துட்டோம் யாத்ராக்கு, இன்னும் 5 நாளுக்கு அப்புறம் தான் விமானம், வேற வழி இல்லை. லைக் மேரேஜ் we have to adjust with each other and go. அவ்வளவுதான். இப்போ என்னன்னா இந்த பாதுகாதேவியை பத்தி சொல்லியிருந்தேன் பாருங்க. இந்த பாதுகாதேவிக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் உண்டு. அதாவது பரதன் வந்து ராமர் பாதுகையை தன் சிரசில் தரித்தான். அப்போ நீங்க பரதனை கீழே உருவகப்படுத்தணும். you have to illustrate Bharata below with Rama's padukas at the top. பாதுகான அந்த காலத்துல ஒரு ஸ்டைல் உண்டு, கொப்பியா வந்திருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களோ, இப்பெல்லாம் ஸ்ட்ராப் எல்லாம் வருது இல்லையா, அப்படிலாம் இல்லை, ஒரு மரப்பலகை மாதிரி இருக்கும், அதுல ஒரு கொப்பி நீட்டின்னு இருக்கும். அப்போ இங்க ஒரு கொப்பி, இங்க ஒரு கொப்பி, ராமருடைய பாதுகை, அதுக்கு கீழே பரதன். புரிஞ்சுட்டா? இது வைக்க பண்ணணும். இப்ப பரதன் இருக்க வேண்டிய இடத்துல நம்மாழ்வாரை யோசிக்கும். இப்ப பரதனுக்கு பதிலாக நம்மாழ்வார். நம்மாழ்வார் சிரசில் இருப்பது ஞாபகம் வச்சுக்கோ, பரதன் சிரசில் இருப்பது ராமன் பாதுகை. ராமன் ஆராதித்த பெருமாள் யார்? நேத்துதான் வந்து ஒரு ரங்கநாதர், அவருக்கு என்ன பெருமாள்னு பேரு? பெரிய பெருமாள். அப்ப ராமருக்கு பெருமாள்னு பேரு, ராமர் ஆராதித்த ரங்கநாதருக்கு பெரிய பெருமாள்னு பேரு. ராமருடைய பாதுகையை பரதன் தரிக்கிறார், பெரிய பெருமாளுடைய பாதுகையை நம்மாழ்வார் தரிக்கிறார். பெருமாளான ராமரை பத்தி பெருமை சொல்ல வந்த கிரந்தம் ராமாயணம். ராமாயணத்தில் இருப்பவன் பரதன். ரங்கநாதனுடைய பெருமையை சொல்ல வந்தது 4000 திவ்ய பிரபந்தம். அதை தரித்திருப்பது நம்மாழ்வார். ஆச்சா, அந்த பாசுரத்தை அரையர் சேவைன்னு பண்ணுவா. ஸ்ரீரங்கத்துல பொதுவா மேலக்கோட்டை சில க்ஷேத்திரங்கள்ல அரையர்னு ஒரு பெரிய கிரீடம் மாதிரி தரிச்சுட்டு எங்கனேயோ ஒரு மணி அடிப்பா, எங்கனேயோ அன்னை மீர்காள் அப்படின்னு ஒரு ஸ்டைல்ல ஒரு பாடுவா. இது 8வது 9வது நூற்றாண்டுல தாளத்தோட இசையோட கூடிய பிரபந்தத்தை பாட வேண்டும்னு நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணி வச்சார். ரங்கநாத முனின்னு பேர். அந்த ரங்கநாத முனியை தான் சுருக்கி நாதமுனிங்கிறோம். வீர நாராயணபுரம் கேள்விப்பட்டிருக்கோம். எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? அதுக்கு மேல என்ன கேட்கிறேன்? மேல அது வீரநாராயணபுரம். இன்னொன்னு வெரி குட், காட்டுமன்னார் கோவில் வீரநாராயணபுரம். அது உங்களுக்கு ஒரு கதை தெரியும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சதுதான் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஒரு ராஜா வந்து தன்னுடைய சைன்யத்தோட எதிராளியோட சண்டை போடணும்னு காத்துட்டு இருந்தார். இவனுடைய படைபலம், வீரபலம், சௌரியத்தை பார்த்து எதிராளிக்கு பயம் வரவே இல்லை. அவன் வரவே இல்லை, சம்மன் பண்ணியிருக்கா, அவனுக்கு வரவே இல்லை. கூட இருந்த அந்த ஆர்மி எல்லாம் போர் அடிச்சுட்டோம். அது எத்தனை நாளி தான் உட்காந்துட்டே இருக்கும். ராஜா என்ன பண்ணார், ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும், நம்மாத்து குழந்தைக்கு படுத்திதுன்னு வச்சுக்கோ, ஏதாவது வேலை கொடுத்துருவோம். இந்த சைன்யத்தை என்ன சொன்னார் ராஜா, இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ஜலம் வேணுமா இருக்கும், மண்ணை தோட ஆரம்பிங்கோ, ஒரு ஏரி உருவாக்குங்கோ. போர்டம்காக, போர் அடிச்சுதுங்கிறதுக்காக ராஜா சைன்யத்துக்கிட்ட சொல்லி தோண்டின ஏரி தான் வீரநாராயணபுரம்ங்கிற ஏரி. வீராணம்னு பேரு. வீரநாராயணபுரம் ஏரி இருக்கு இல்லையா, அதுதான் வீராணம். வீராணம் தண்ணீர் பைப்ல வருதுங்கிற பாருங்க, கடலூர் பக்கத்துல இருந்து அது வருதோ இல்லையோ, அந்த இடத்துல வந்து அந்த ஏரியை கட்டி வச்சிருக்கா பாருங்க. அது போருக்காக கட்டி வச்சா. அந்த காலத்துல ராஜாக்கள் போர் அடிச்சா கூட உபயோகமா ஒண்ணு பண்ணிருக்கா. நம்ம காலத்துல என்னன்னா அந்த ஏரி மேல வீட கட்டிடும் பாருங்க. அவ போர் அடிச்சதுன்னு ஏரி கட்டினா, நம்ம போர் அடிச்சதுன்னு ஏரி மேல வீடு.
அப்புறம் வந்து தண்ணி வந்துருச்சுன்னா எப்படி வராம இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தண்ணீர் அதை நோக்கித்தானே தேடி செல்லும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, அந்த வீரநாராயணபுரம் ஏரி இருக்கு இல்லையா, இது நீங்க கவனிச்சுட்டே வந்தேன்னா புரியும். இந்த வீரநாராயணபுரம் ஏரி காட்டுமன்னார் கோவில் கிட்டதான் இருக்கு. அங்க பெருமாளுக்கு நித்தியபடி கைங்கரியம் பண்ணவர் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் ரங்கநாத முனிங்கிற நாதமுனிகள். இந்த நாதமுனி என்கின்ற ஆச்சாரிய வரியரைத்தான் கல்கி பொன்னியின் செல்வன்ல முதல் 2 சாப்டர்ல எடுப்பார். வந்தியத்தேவன் தன்னுடைய குதிரையின் மீது சென்றான், வீராணம் ஏரியை பார்த்தான், 74 மதகுகள் இருந்தது. அப்போதுதான் நினைத்தார், இதை பற்றாசாக கொண்டுதானே ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை அமைத்தார் அப்படின்னு அந்த ஈஸ்வர முனி ஒரு பட்டரோட பிள்ளை கிட்ட போய் பேச. அதுதான் ரங்கநாத முனி. புரியுதா உங்களுக்கு கனெக்ஷன்? சரி, இப்போ இந்த ரங்கநாத முனிங்கிற நாதமுனி என்ன பண்ணார்? இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு அரையர் சேவை பண்ணார். பாடும்போது என்ன முதல்ல பாட்டுக்கு என்ன சௌந்தர்யா மாமி, நீங்க தான் பாட்டுல பெரிய விதுஷியாச்சு. இல்ல, பாட்டு பாடுறதுக்கு என்ன வேணும்? குரல் வேணும். சரி, அப்புறம் தாளம் வேணும். அப்புறம் ராகம் நல்லா இருக்கணும் சொல்லி, நல்ல ராகத்தோட பாடணும், நல்ல இமோஷன் பாவத்தோட பாடணும் இல்லையா? இப்போ வந்து பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர, இந்த பாவன சொல்லும் போதே பாவன, இது சில பாட்டுல எல்லாம் ரொம்ப வைதுஷ்ய பூர்த்தி நிறைஞ்ச ஆச்சாரியாள் கத்து தருவா, எந்த இடத்துல இந்த இமோஷன் கொடுக்கணும்னு. இப்போ மதுரா பூரி நிலையே மணி வலையே மலைய துவஜ பாண்டிய ராஜ தனையேனா பொண்ணுன்னு அர்த்தம். ஒரு அப்பா பொண்ணை கூப்பிடும் போது பெண்ணே வாடி, நம்மாத்த கூப்பிடுற மாதிரி அவர் கூப்பிட்டுக்க மாட்டாரு. தனையே, அப்ப பாவம் தேவை. அப்ப பாடுறதுக்கு பாவம் தேவை, ராகம் தேவை, தாளம் தேவை. அப்ப பரத தேவை, பாவம் ராகம் தாளம். அப்ப நாதமுனிகள் திவ்ய பிரபந்தத்தை பாவ ராக தாளத்தோட பாடினத்தினால பரத, நம்மாழ்வார் பெருமாள் பாதுகையை தரித்தபடியால் பரத, இங்க பரதன் ராமர் பாதுகையை தரிக்கிறான். அதனால இந்த சாமியம் புரியுறதா அவனுக்கு? அதனால இந்த பாதுகையை தரித்தபடியால் பரதன், பாதுகையை தரித்தபடியால் ஷட்டாரி. கோவில்கள்ல பெருமாளுடைய ஷட்டாரிய தலையில சாதிக்கிறா இல்லையா? அப்ப நீங்க மேல பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பாதுகை 2 இருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஷட்டாரியை நம்ம தலையில சாதிக்கிறா. நம்மளும் ஒரு நாள் பரதன் மாதிரி ஞானி ஆவோமா என்கின்ற ஒரு ஆசையில சாதிச்சுட்டே இருக்க. தலையில வச்சு 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 பார்த்துட்டே இருக்கா. எந்த கோவில் போனாலும் வச்சு வச்சு பார்க்கறேன், நடக்கல, அடுத்தது போவோங்கிற பாருங்க. அதுதான் இது. அதனால இப்போ என்ன சாதிக்கிறார்? மாதவ் பாதுகே, அம்மா பாதுகையே, விவேகே, விவேகேனா நம்ம விவேகம், ஞானம். விவேகம்னா என்ன? அதான், அதுக்கு என்ன பேரு? விஸ்டம்னு பேரு இல்லையா? அதனால அது என்ன பண்ணிட்டார் பெருமாள்? இருக்கோ இல்லையோ பல்லா கொடுத்துட்டார், விஸ்டம் டூத் இல்லையா? ஒரு டாக்டர் சொன்னார், உங்க விஸ்டம் டூத்தை பிடிக்கணும்னா. 2மே இல்லை சுவாமி, அத்தியம் 2த்தையுமே பிடிக்கணும், விஸ்டமும் இல்லை டூத்தும் இல்லை, அதனால 2த்தையும் போட்டு அது வேரோட பிடிக்கணும், ரூட்டோட பிடிக்கணும் அப்படின்பார். அதனால அதை பொதுவா பெரியவாள்லாம் பிரிக்கும் போது ஞானம்ங்கிறது ஒரு ரா மெட்டீரியல், அதை உள் வாங்கிட்டு இன்டர்னலைசிங் இருக்கு இல்லையா, அதை உள் வாங்கிட்டு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்கின்ற அந்த அந்த பேத ஞானம் இருக்கணும். இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ நமக்கும் தான் கத்தி இருக்கு, கையில பகவான் கத்தி கொடுத்துருக்காரு, நம்ம கொலை பண்றது இல்லையே. அப்ப தெரியுது கத்தியை வச்சுட்டு கொலை பண்ணக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு பகவான் நமக்கு விவேகம் கொடுத்திருக்கார். அதனால மாதவ் பாதுகே விவேகே, எங்களுடைய விவேக ஞானமானது காந்தி ஷீகே. காந்தி ஷீகேனா ஓடுறதாம், பயந்து ஓடுறதாம். எங்க? கரண விலய கேதாது, அதாவது இந்த கலேபரம், இந்த ஆர்கன்ஸால ஏற்படக்கூடிய பயத்தை காட்டிலும் ஓடுறது. இந்த ஆர்கன்ஸ் இருக்கு பாருங்க, எந்த ஆர்கனுக்கு வலி வருதோ அந்த வலி வரும்போது இந்த வலி தான் உலகத்திலேயே பெரிய வலியா தோணும். பல்லு வலிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ
யாருக்குமே பல்லு வலி வரக்கூடாது சார். என்னமா வலிக்கிறதுமோ, சரி பல்லு வலி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, நம்ம உடுமாது அடுத்தது வேற எங்கேயாவது வரும். கால் எங்கேயாவது வலிக்கும், வெரிகாஸ் வெயின் வரும், இங்க L2 L3 பகவான் நிறைய உள்ள வச்சிருக்காரு, அது மாறி போயிடும். அப்புறம் வந்து இந்த கழுத்துல வந்து அதுக்கு ஒரு எதாயத்தம், கழுத்து அசைக்க முடியாது, ஸ்பாண்டிலைட்டிஸ் ஒன்று வந்துடும். அதனால ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்க மாதிரி தான். அது வரும்போது அது ஒரு வலி இருக்கும். அதனால ஆர்கன்ஸால பெனிஃபிட் இருக்கு இல்லையோ, அபார்த்தம் நிறைய உண்டு. மூக்கு, இப்ப நீங்க மூக்குங்கிற ஒரு சென்ஸ், கொரோனா பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம் அதுதான். அந்த வியாதி வந்துடுதுன்னு வச்சுக்கோ, யூ won't be able to smell well. இந்த ஸ்மெல்லிங் ஃபேக்கல்ட்டி இருந்துடுதுன்னு வச்சுக்கோ ப்ராப்ளம். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்துலேயே மோகன் வந்து தெளிக பண்ணிட்டு இருக்காரு. ஜாதிக்காயை போட்டு நல்லா தளன்னு அப்படியே ஒரு அக்கார வரிசையில் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. அப்போ மனசெல்லாம் அக்கார வரிசையில், ஏன்னா வெள்ளத்தை நீங்க வந்து முதல் பாகு எடுக்கும் போதே, முதல் திரி பாகு எடுக்கும் போதே வாசனை வரும், நல்ல வாசனை, வெள்ளப்பாகு. அதனால அந்த வாசனை இப்ப நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்க. நீங்க மூந்து கூட பார்க்கல. சில சமயம் எப்படி தெரியுமோ, faculties are so strong that they will start performing opposite actions. இதெல்லாம் ராமாயணத்துல வரும். இப்போ nose has to smell. When can it smell? Only when its epithelial cells come in contact with that object of smelling. And if your faculty of smelling and thinking gets coordinated, even without the Chakra Pongal, when I say the word Chakra Pongal, you can smell it. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சென்சரி விஷயம் அது. இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ நீங்க ஒரு வஸ்துவை நான் சொல்றேன், நீங்க பார்க்கல, ஆனாலும் அதை நீங்க நான் டிஸ்கிரைப் பண்ணும்போது பார்க்குற மாதிரியே தோன்றது பாருங்க. உங்க நினைப்புக்கு தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் வருது, ஆனா கண் எதிர்க்க தெரியுது. சக்கரை பொங்கலை உங்களால ஸ்மெல் பண்ண முடியல, ஆனா நான் டிஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருது. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜுரமும். இப்போ நீங்க பேப்பர்ல பாக்குறீங்க, இப்போ ஏதோ ஒரு ஃப்ளூ பரவிட்டு இருக்கான், அதுல வந்து வரவாளுக்கெல்லாம் தலைவலி இருக்கான், பல்லுவலி இருக்காங்கிறச்ச நீங்க படிக்கும்போது பாருங்க, உங்களுக்கு பல்லுவலி இருக்கா மாதிரியே இருக்கும். Because you internalize that so much. See, mind is a very complicated, the brain மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் வஸ்து பகவான் படைச்சிருக்கவே முடியாது. அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட். அது என்ன நினைக்கும், எப்படி நினைக்கும்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் சொல்றார், காந்திஷீகே கரண விலய கேதாத், அது பயந்து ஓடுறதே. துவம் புனः மறுபடியும் உபயாத வந்து பரிசரம் நம்ம கிட்ட வந்து உபநயந்தி கூட்டுன் வருது. எதையோ உபநயந்தி கூட்டுன் வருது. அக்ரே, அக்ரேனா எதிர்க்க கூட்டுன் வருது. எது? புண்டரீகாட்சம் புருஷம். இந்த பாதுகா தேவியானவள் இந்திரியங்களால் கரணகலைவரங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பயத்தால் போக்கிவிட்டு பெருமாளுடைய புண்டரீகாட்சம், தாமரை கண்ணன், அது எங்க போங்கோ தாமரை கண்ணு தான். அதனால புருஷம், அப்பேற்பட்ட பகவானுடைய புண்டரீகாட்சத்துவத்தை, புருஷனாக இருக்கக்கூடிய புருபம்சனோதீதி புருஷா, எவன் ஒருவன் நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்மளை செயல்படுத்துறானோ நியந்தாவா, அவனுக்கு புருஷன்னு பேரு. அக்ரகாமி புருஷா, முன்னாடி யார் நடந்து நம்மளை நடத்தி வைக்கிறாளோ புருஷன்னு பேரு. புருபம்சனோதீதி புருஷா, எவன் ஒருவனுக்கு கொடுத்து கொடுத்து கையெல்லாம் செவந்திருக்கோ அவனுக்கு புருஷன்னு பேரு. புண்டரீகாட்சம் புருஷம் உதர நிவாச கிளேஷ விச்சேதனம். அதனால எவன் ஒருவன் உதர நிவாச கிளேஷ விச்சேதனம், உதர நிவாசம், உதரன்னா வயறுன்னு அர்த்தம். உதர நிவாசன வயத்தில் தங்கின, உதர நிவாச கேத அதால் ஏற்படுத்தப்பட்ட துக்கம், விச்சேதனம் அதை போக்குபவர், வயத்தில் இருந்த துக்கத்தை போக்குபவர். நம்ம யார் வயத்துல இருந்தோம்? அம்மா வயத்துல இருந்தோம். பயாலஜிக்கலி we were not in her stomach. என் வயத்துல இருந்தேன் அம்மா சொல்றா, கரெக்டா? ஆமா, என் வயத்துல உன்னை வயிற்றுல தாங்கினேடா, வயத்துலயே தாங்கினா, யூட்ரஸ்ல தாங்கினா இல்லையா? ஆனா நம்ம வந்து ஜென்ரலி ஒரு பகுதியை தான் ரெஃபர் பண்ணுவோம். அப்டாமினல் ரீஜனை தான் தொட்டு அம்மா சொல்லுவோடைய abdominal region. She cannot penetrate her fingers deep into her body and say that you were above between the fallopian tubes in the, இதெல்லாம் சொல்ல முடியாது அவளால. என் வயறுனா கர்ப்பத்துல இருந்தேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல சொன்னார், உதர நிவாச கிளேஷ விச்சேதனம்னா பல பேர் யூட்ரஸ்ல தங்கி. நம்ம இங்க இருக்கோமே, இந்த சரீரம் ஒரு அம்மாவோட யூட்ரஸ்ல இருந்தது, ஆனா இதுக்குள்ள இருந்த ஜீவாத்மா பல சரீரத்துல இருந்தபடியால பல யூட்ரஸ்ல இருந்திருக்கு. எத்தனையோ அம்மா வயத்துல இருந்திருக்கும், எத்தனையோ ஜென்மாக்கள் இல்லையா? எங்கெங்கயோ பூட்டான்ல கூட ஒரு ஜென்மா இருந்திருக்கலாம்,
கார்மிக் கனெக்ஷன் இருக்கிறதுனாலதான் இங்க வரும். எங்கேயாவது ஒரு 10 ஜென்மாக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு 2-3 பேர் இந்த இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு பூட்டானிஸா இவா சாப்பிட்ற மாதிரி இந்த சீஸ் மிளகா எல்லாம் உட்காந்து அரைச்சு சாப்பிட்டு இருப்போம். இது நமக்கு தெரியாது. அதனால இந்த அந்த துக்கத்திலிருந்து போக்குவது, ஏன்னா இது போயிட்டே இருக்குமே, நீ விஷய சர்க்கிள் இல்லையா, போயிட்டே இருக்கும். அதனால விச்சேதனம் செய்யக்கூடிய பாதுகாதேவியே பஷ்யனஹா, என்னை பார்த்தா உனக்கு ஞாபகம் வராதா அம்மா, என்னை காப்பாத்து, உத்தரி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறார். சாமே பூய சபதி பவதி பாதுகே தாபசாந்தி யாமாரூடோ திவமிவ சுபே சுபைஹி சேவ்யமானோ மருத்பிஹி சௌதாமின்யா சஹ கமலயா சஹ்யஜா விருத்தி ஹேதுஹு காலே காலே சரதி கருணா வர்ஷுகஹ கிருஷ்ண மேகஹ. மேக பாதுகே, அம்மா பாதுகையே, துவம் சபதி, சபதினா உடனே, பூயஹா ஆகிவிடு, தாபசாந்தியை, தாபம்னா என்ன, சூடுன்னு, சூடு, ஒரு ஃபீவர் இல்லையா. இப்போ ஃபீவர் எதனால வரும், எதுக்கு வரும் ஃபீவர்? இன்ஃபெக்ஷன் தான் உடம்புக்கு வரும். வேற எதுக்கு வரும் ஃபீவர்? மனசுக்கும் வரும். இந்த லவ்ல எல்லாம் இருக்கக்கூடியவா எல்லாம் கப்பிள்ஸ்லாம் அவளுக்குலாம் உடம்புல இருக்காது, ஞாபகம் வச்சுங்கோ. எப்பவுமே இந்த லவ் ஃபீவர்னு வரும்போது அது உடம்புல போய் பார்த்தீங்கன்னா 98.4 தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு ஜுரம் இருக்குன்னு சொல்லுவா பாருங்க. அதனாலதான் அஷ்டபதியை நீங்க சேவிச்சேன்னா, ராதை கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கா, சఖி வந்து கேட்கிறா ராதா கியா ஹுவா, அவ ஹிந்தியில பேசுவோம். அதனால ராதா கியா ஹுவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ராதா சொல்லுவோம், என்னவோ தெரியலடி, என்னவோ உடம்புல ஜுரமா இருக்கு, கேன் யூ ப்ளீஸ் டெல் மோர். இப்போ டாக்டர் கிட்டே போனேன்னா அவர் உங்களையே கேட்டு உங்ககிட்டயே கேள்வியை கேட்டுட்டோ சம்பாவனையும் ஆயிட்டுருவார். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். வாட் ஹேப்பன், டெல் மீ வாட் யூ ஹேட், ஹவ் ஆர் யூ ஃபீலிங், வாட் ஹேப்பன் எஸ்டர்டே, டெல் மீ யுவர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, எல்லாம் சொல்லிட்டு 500 ரூபாய் வெள்ளை கட்டிட்டு போயிடும் இல்லையா. அதனால இந்த சఖி கேட்கிறா ராதா பார்த்து, கியா ஹுவா, கியூ ஐசா கியூ ஹுவா, அப்படி இப்படி எல்லாம் கேட்கும்போது அந்த ராதா சொல்றா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லணுமே, சிம்டம்ஸ் எல்லாம். என்னவோ தெரியலடி, ராத்திரி போய் நான் அப்படியே சந்திரனுடைய கிரணங்கள் என் மேல படட்டும்னு நினைச்சா அது சுடுறதாம். மூன்ஸ் ரேஸ் ஆர் பர்னிங். சரி, கொஞ்சம் நல்ல ஸ்மெல் ஏதாவது பண்ணா, கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினி, நல்ல விஷயத்தை ஸ்மெல் பண்ணோம்னு வச்சுக்கோ, அது நல்ல ஒரு மூடு கொடுக்கும். சரி அப்படின்னு பார்த்தா அங்க வந்து சந்தனத்தை யாரோ அரைச்சிட்டு இருக்காலும் துர்நாற்றம் வீசுறதான். சந்தனம் துர்நாற்றம், சந்திரனுடைய கிரணங்கள் சுடுறது. நிந்ததி சந்தனம் இந்து கிரண மனு விந்ததி கேதம் അധീരം നിന്ദതി ചന്ദനം. ഞാൻ പറയുന്നത് മനസ്സിൽ ആയോ? നിന്ദതി ചന്ദനം ഇന്ദു കിരണമനു വിന്ദതി ഖേദമധീരം വ്യാളനിലയ മിലനേ നഗരളമിവ കലയതി മലയ സമീരം சாவிரகே தவதீன கிருஷ்ணா சாவிரகே. சாவிரகே ஏன் இது வந்ததுன்னா, கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கா இல்லையா, அந்த லவ்னால வந்த செப்பரேஷன்ல ஜுரம் வந்துட்டோம். அப்போ ஜுரம் லவ்ல பிரிஞ்சாலும் வரும். இப்போ நிறைய பேர் தம்பதியா வந்திருப்பேன், சில பேர் அவ மாமாவையும் மாமியும் விட்டுட்டு வந்திருப்பேன். அந்த ஃபீவர் இருக்குமோ? இல்லவே இல்லை. இருக்கக்கூடாதுன்னு பேசுவாங்க. நீங்க எதுக்கு சுவாமி அவரை போய் ஞாபகம் காலங்காலத்தால தேவையானதான். அதனால அந்த ஜுரம், வியாதியால வரக்கூடிய ஜுரம், இதுக்கெல்லாம் தாபம். தாபம்னு பேர். தாபம்னா ஃபீவர், ஒரு ஹீட் இருக்கும். இது 3 விதமான தாபத்திரயம். 3 தாபத்திரயம் என்ன? ரொம்ப ஈஸி. இது ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்கள். நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில எனிமீஸ். சிலதெல்லாம் வெளிப்படையா இருக்கும். இப்போ வந்து இந்த பூகம்பம் அது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை. சிலது ஜந்துக்களால வரும். இந்த பாம்பு, தேடு இத்தியாதி, செய்யான், பூரான் இதெல்லாம் வரும். இப்போ இது 3 விதமான தாபம் நமக்கு வரக்கூடாதுங்கிறது தான் தாபத்திரயத்துக்காக தான் கோவில்ல தீர்த்தத்தை 3 தடவை கொடுப்பான். 3 தடவை கொடுத்தா இந்த மாதிரி வியாதி போகணுங்கிறதுக்காக. அப்ப தாபம்னா ஜுரம்.
அப்போ ஜுரத்தை குளிர்விக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா கோல்ட் பேட்ச் அப்படின்னு ஒண்ணு வைப்பா. அது என்ன ஜிலுப்பு தண்ணியில நினைச்சிட்டு பத்திய மாதிரி இவங்க மேல வச்சுட்டே வருவா பாருங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு தாபம் இருக்கான். தாப சாந்தியை இவர் என்ன சொல்ற, தாப சாந்தி அந்த சூட்டை தணிப்பதற்காக ஆருந்தகா பெருமாள் தரிக்கிறாராம். யாம் யார, திவம் இவ ஆகாசத்தை தரிக்கிறாராம். அந்த ஆகாசத்துல என்ன இருக்கு, கிருஷ்ண மேகா. மேகான்னா என்ன, கிருஷ்ணன்னா என்ன, பிளாக். கருத்த மேகம்னா என்ன அர்த்தம், மழை பெய்ய போறதுன்னு அர்த்தம். ஒரு வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவா. ஒரு விவசாயிக்கு எப்பவுமே மழை சரியான காலத்தை வரணும். எப்படி வரணும், ஊஜோடு விட்டுடக்கூடாது. ஏர்போர்ட் மூடி 2 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பி வீட்டுக்குள்ள ஜலம் வந்து இன்சூரன்ஸ்ல போய் கிளைம் பண்ணி கார்ல போலாம், அப்படி இருக்கக்கூடாது. காரை கொண்டு ஃப்ளைஓவர்ல நிறுத்துற அளவுக்கு போகவே கூடாது. அதனால தீங்கின்றி இப்ப என்னன்னா ஃப்ளைஓவர்ல வண்டி போகுது, அது பார்க்கிங் ஆயிடுது, எல்லாரும் கொண்டு நிறுத்தி விடுறா, கீழே போயிருக்கோம் அப்படின்னு. அதனால இப்பேற்பட்ட கிருஷ்ணமேக ஜனிதாம். கிருஷ்ணமேக ஜனிதாம் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, மழைங்கிறது எப்படி இருக்கணும்னா, அவர் சொல்லிட்டே இருப்பார் ரமணன். அவர் தானே ஒரு 40 வருஷம் பிறந்ததுலேயே நிறைய பேர் அவரதே தான் கேட்டிருப்பார். அதனால அவர் என்ன சொல்லிடணும், இப்ப வேற ஆள் மாறிடும். இப்ப யாரு, பாலகிருஷ்ணன். அதனால பாலச்சந்திரன் அவர் படம் எடுத்தார், பாலச்சந்திரன் வெதனும் சொல்றார். சரி, இப்ப என்னன்னா ரமணன் பாலச்சந்திரன் இவெல்லாம் எப்படி சொல்லணுமான ரிப்போர்ட் ஆண்டாள் சொல்றா. ஆண்டாள் சின்ன குழந்தை சொல்லி தருது எப்படி மழை பெய்யணும்னு. 9 நாள் வெயில், 10th அன்னைக்கு மழை, திரும்பி 20ஆம் தேதி அன்னைக்கு மழை, 30ஆம் தேதி அன்னைக்கு மழை. டேட்டே மாறக்கூடாது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. மாறினா மழை, மும்மாறி 10, 20, 30ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டா நீங்க கொடை பிடிச்சுன்னு போனீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு மழை கொட்டணும். பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 4 மணிக்கு முடிஞ்சிடும், திரும்பி ஆத்துக்கு போயிடணும். அந்த மாதிரி மழை இருக்கணும். ஏன்னா you have to give sufficient time to mother earth to absorb water. 20 நாள் மழை பெஞ்சுடுதுன்னா எல்லா கடலுக்கு போயிடுமே. ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் யதாகச்சதின்னு போயிடுமே. அதனால தாபசாந்தி, இந்த தாபசாந்தி அடையணும்னா அந்த மழை கிருஷ்ணமேகத்திலிருந்து வர வேண்டும். அப்போ வானம், வானத்துக்கு என்ன சொன்னேன், திவம் இவ. திவம் இவ ஆகாசம்ங்கிறது தானே ஆதாரம், மேகங்கள்லாம் அங்க இருக்கு. அப்ப ஆகாசம் திவம் இவ, அதுல இருக்கக்கூடிய மேகங்கள், அந்த மேகம் எந்த கலர்ல இருக்கு, கிருஷ்ண மேக. கிருஷ்ண மேகத்துக்குள்ள என்ன இருக்கு, ஜலம் இருக்கு. அப்ப ஜலம் தங்கி இருப்பது கிருஷ்ணமேகம், கிருஷ்ணமேகம் இருப்பது திவத்துல. ஆச்சா, இப்ப வானம், கார், கார்வானம், நீரகம். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா உலகளந்த பெருமாள் கோவில்னு உண்டு. அதாவது சின்ன காஞ்சிபுரத்திலேருந்து நீங்க காமாட்சி கோவிலுக்கு போகும்போது இந்த ஒரு கோவில் வரும், உலகளந்த பெருமாள் கோவில். அந்த கோவில்ல கைங்கரியம் பார்த்த ஒரு பெரியவருக்கு தான் பரிமேல் அழகர்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை சார். யாரு, திருக்குறளுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு இல்லையா, 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில்ல கைங்கரியம் பண்ணவர் தான் திருக்குறளுக்கு வியாக்கியானம் பண்ணார். பரிமேல் அழகர் வியாக்கியானம்னு இன்னைக்கும் அது திருக்குறளுக்கு சொல்வா. அந்த கோவில்ல போனேன்னா 4 திவ்ய தேசம் ஒரே கோவில்ல, 108ல 4 நீங்க பெருமாள் செலவே வைக்கல பாருங்க. ரொம்ப கருணையோடு கூடியவர். போய் நேர பேச வச்சேன்னா உலகளந்த பெருமாள் கீழே ஆதிசேஷனா இருப்பார். ஊரகத்தான். வெளி பிரதட்சிணம் வந்தேன்னா நீரகத்தான், காரகத்தான், கார்வானத்துள்ளான். நீரகத்தான், நீர் இருக்கணும். நீர் எங்க இருக்கும், மேகத்துல இருக்கும். மேகத்துக்கு என்ன பேரு, கார். கார்மேனி செங்கன்னு சொல்றோம் இல்லையா, கார்னா மேகம். நீரகத்தான் நீர், நீர் தங்கி இருப்பது மேகம். மேகத்துக்கு என்ன பேர், கார். அதனால பெருமாளுக்கு காரகத்தான். காரகம் எங்க இருக்கு, மேகங்கள் எங்க இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. கார் வானத்துள்ளான், வானத்துள்ளான். அப்ப வானத்துள்ளான், காரகத்தான், நீரகத்தான். திவமிவ கிருஷ்ண மேக. 3 திவ்யதேசம் அடங்கிடுது 3 வார்த்தையில. அதனால அந்த கிருஷ்ண மேக சஞ்சரதி. சஞ்சரத்தினா அந்த மேகம்ங்கிறது ஒரே இடத்துல நிக்காது, அப்படியே நகர்ந்துட்டு இருக்கும். அது போலே சேவியமானஹா, நீ சேவை கொடுக்கிறியே, சுபைஹி மருத்பிஹி. அதனால தேவர்கள் மருத்பிஹி காற்றை போல், சஹ்யஜா விருத்தி ஹேது. யாரு சஹ்யஜா, சஹ்யமலையில் பிறந்தாலும். யாரு சஹ்யமலையில பிறந்தா, சஹ்யாத்ரிஸ்னு பேரு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு. அதனால காவேரிக்கு சஹ்யஜாதான்னு பேர். ஏன்னா அவ கொடகுல தானே பிறந்து வரா, தலக்காவேரியில. சஹ்யஜா. அதனாலதான் சஹ்யஜா விருத்தி ஹேது
கருணா வர்ஷுகா. அதனால பெருமாள் அந்த சஹ்யாத்ரியில தன்னுடைய மேகத்தை வச்சு கொட்டி அதுவே காவேரியாக பிரவகித்து ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி வருதான். காலே காலே சஞ்சரதி சௌதாமின்யா கமலையா சஹ. அதனால இப்ப நல்லா பாருங்க, கருத்த மேகம். நீங்க இப்ப மேகத்தை பகவான் வச்சுக்கணும். நீங்க நேச்சர் அப்படியே ஆகாசத்தை பார்த்தா அப்படியே கருத்த மேகம் எல்லாம் பெருமாள் மாதிரியே தெரியணும். சில சமயங்கள் என்ன தெரியுமோ, நம்ம கண்ணுக்கு மட்டும் மேகத்தோட ஷேப்பை பார்த்தா ஒரு தேவதை மாதிரியே இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கணும். எங்க ஆத்துல நான் பிறந்த போது பெங்களூர்ல தரை ஒண்ணு உண்டு. அப்ப டைல்ஸ் கிடையாது எங்க பாட்டி ஆத்துல. ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்னு பேர். நல்லா அதனால செவந்து இருக்கும், பல 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 பழம் தேய்ச்சி வச்சிருப்பா, நல்லா இருக்கும். அப்புறம் நடுவில் ஒரு பீரியட் வந்தது, அது ஒரு கிரேஸ், மொசைக் ஃப்ளோரிங்னு பேர். அதுல விதவிதமான கற்களை எல்லாம் கண்ணா பின்னாடி ரேண்டமா வச்சு அந்த கல் வச்சிருவா. நான் சின்ன வயசுல நடக்கும் போதும் சில டைல்ஸ் எல்லாம் பார்த்தா நரசிம்மர் மாதிரியே இருக்கும். அந்த மொசைக் ஃப்ளோரிங் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்ப நீங்க அதே இன்னொருத்தர்கிட்ட நரசிம்மர் தெரியுறான்னா, எங்க தெரியுற தேடுவார். அது நம்ம கண்ணுக்கு மட்டும் அந்த மேகம் ஒரு மாதிரி ஒரு மான் மாதிரி தெரியும், இது மாதிரி தெரியும். அப்ப இந்த இடத்துல தேசிகன் சொல்ற சௌதாமின்யா கமலையா சஹ. அந்த கருத்த மேகத்துல மின்னல் வெட்டித்துன்னு வச்சுக்கோ. அப்ப கருத்த மேகம் எப்படி தெரியும்? ரொம்ப கேள்வி கேட்கிறேன், வேற வழியே இல்லை, என்ன பண்றது சொல்லுவோம். கருத்த மேகம் கருப்பா தெரியும், மின்னல் வெட்டிட்டுன்னா பளிச்சுன்னு தெரியும். அப்ப பெருமாள் கருத்த மேகம் போல இருக்க, ரொம்ப கிளியரா தெரியல. மகாலட்சுமி ஹிரண்யவர்ணாம் ஹரிணிங்கிற மாதிரி மின்னல் வெட்டினா மாதிரி பளிச்சுன்னு பெருமாளை ஜாஜ்வல்யே மாத்தினாலாம். அப்ப கருத்த மேகம் பெருமாள், மின்னல் வெட்டினா மாதிரி மகாலட்சுமி, அது தங்கி இருப்பது ஆகாசம், அதுல நீராக இருப்பது பெருமாளுடைய கருணை, அந்த கருணையை வர்ஷிப்பது சஹ்யஜாங்கிற அந்த பர்வதத்துல, அதுலேருந்து பெருமாளுடைய கருணை ஒரு நதியாக காவேரியாக பிரவகித்து வருது. கருணாநதி தானே உருவாக்கி அதுக்கு நடுவில் பெருமாள் ரங்கநாதரா படுத்துட்டு இருக்கார். இது அத்தனையும் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, பக்தர்களுடைய தாபத்தை சாந்தி பண்ணணுங்கிறதுக்காக இந்த அத்தனை ஞானத்தையும் பகவானுக்கு கொடுத்தது பாதுகாதேவி.